டிமார்ட்டுக்கும் சின்ன சின்ன மளிகை கடைக்காரங்களுக்கும் என்ன வித்தியாசம்? டிமார்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பஞ்சுவாலிட்டி டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அது எந்த மாதிரி டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்னிங் வந்து 10 o'clock மேலதான் ஓபன் ஆகும். ஈவினிங் வந்து ஒரு 10 அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுவே வந்து ஒரு சின்ன மளிகை கடைக்காரங்க அப்படின்னா நம்மளோட அத்தியாவசிய தேவை பாத்தீங்கன்னா முக்கியமா தேவைப்பட வேண்டிய நேரம் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் 6 o'clock இருந்தே ஸ்டார்டிங் ஆகும். அப்போ நம்மளோட மளிகை கடையும் அதே மாதிரி தான் 6 o'clockல இருந்து நைட் 10 o'clock வந்து வரைக்குமே வந்து மளிகை கடை வந்து ஓபன்ல இருக்கும். நம்மளோட மளிகை கடை அதுவும் இல்லாம உங்களோட வீட்டுல இருந்து கை கட்டுற தூரம் வரைக்கும் தான் உங்களுக்கு பக்கத்திலேயே இருக்கும். உடனே வாங்கிக்கவும் முடியும். இதே டிமார்ட்ல வந்து அந்த மாதிரி வந்து நீங்க வாங்க முடியாது. இதுதான் முக்கியமான ரீசன். அதாவது வந்து நீங்க சொல்றது வந்து பக்கத்துல வந்து ஒரு மெடிக்கல் ஷாப்ல இருக்கிற மாதிரி பக்கத்துலயே நம்ம அண்ணன் கடை இருக்கு, அக்கா கடை இருக்கு, போய் பக்கத்துலயே வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி பக்கத்துல சீக்கிரம் வாங்கிக்கலாம்னு சொல்றீங்க. சரி, அப்ப பிரைஸ் வைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஐட்டம் எல்லாம் வந்து சேம் ரேட்டா தான் இங்க இருக்கிற பொருள் தான் அங்கே இருக்கு. ஆனா ரேட் வந்து எப்படி அங்கேயும் இங்கேயும் வித்தியாசம் நிறைய இருக்கு? எங்க ரேட் வைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பிசினஸ் டு பிசினஸ் பண்றாங்க. சரிங்களா? அவங்க வந்து நம்ம வாங்குறது வந்து ஹோல்சேல் கடை, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஏஜென்சிக்காரங்க. இவங்க கிட்ட இருந்து வாங்கிதான் நாம வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். அவங்க வந்து எப்படி பிசினஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட பிசினஸ் வந்து மேனுபேக்சரிங். அந்த இடத்துல இருந்து இவங்க வந்து பேசி எவ்வளவு அமௌண்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதனாலதான் உங்களுக்கு வந்து அவங்களால வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியுது. எவ்வளவு அமௌண்ட் அதுக்கேற்ற மாதிரி பல்கா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. பல்கா பர்ச்சேஸ் பண்ணி எனக்கு வந்து இந்த எம்ஆர்பில இந்த மாதிரி ரேட்ல எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து டச் வச்சிருப்பாங்க. மேனுபேக்சர்ல இருந்து அவங்களுக்கு ப்ராடக்ட் வந்து டெலிவரி ஆகும். நமக்கு அந்த மாதிரி ஆகாது. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஹோல்சேல்ல இருந்து தான் நாம வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். இதுதான் அவங்களுக்கும் நம்மளுக்கும் உள்ள வித்தியாசம். அப்ப ப்ராஃபிட் வைஸ்ல வந்து நீங்க சொல்றது கணக்கு படி பார்த்தா ப்ராஃபிட் வைஸ்ல அவங்களுக்கு பெட்டரா அதிகமா இருக்குமா, இல்ல வந்து சின்ன சின்ன மளிகை கடைக்காரங்களுக்கு அதிகமா இருக்குமா? அப்படி கிடையாதுங்க. சின்ன மளிகை கடைக்காரங்க இது வந்து பாத்தீங்கன்னா லாபம் அதிகமா இருக்கும். அவங்களோட சேல்ஸ் அமௌண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் ரேட் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்க பாத்திருப்பீங்க. டிமார்ட்ல போய் வாங்குங்க கம்மி ரேட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. டிமார்ட்ல போய் வாங்குறீங்க அப்படின்னா அவங்களோட ரேட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து அதிக சேல்ஸ் வந்து அங்க பண்ணி ஆகணும். அதனாலதான் அவங்க வந்து அதிக சேல்ஸ் கொண்டு வராங்க. இங்க வந்து ரீட்டைல வந்து நம்மளோட கம்மி சேல்ஸ் இருந்தாலும் அதிக லாபத்தை உடனடியா நம்ம பார்க்க முடியும். இப்போ இதுல வந்து அப்ப கஸ்டமரோட ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? இப்ப டிமார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கிற பொருளோட சரி, அதோட அதுக்கப்புறம் பில் பண்றதோட சரி, அதே சின்ன மளிகை கடைக்காரங்களுக்கும் அதுக்கு இருக்கும் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எல்லாம் எப்படி இருக்கும்? டிமார்ட்ல வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த பர்ச்சேசிங் பில் எவ்வளவோ அதை வந்து நீங்க பில்லிங்ல போயிட்டு பே பண்ணிட்டு நீங்க ₹1 இருந்தாலும் அதை வந்து நீங்க பே பண்ணிட்டு தான் நீங்க வந்து வெளியே வர முடியும். அப்படி இல்ல அப்படின்னா நீங்க அந்த பொருளை வந்து நீங்க அங்கேயே வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதுவே வந்து உங்க பக்கத்துல இருக்க மளிகை கடையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா அவங்களுக்கும் டெய்லி வந்து வாங்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை வந்து நீங்க அவங்க வர்றதுக்கு முன்னாடி எடுத்து வைக்கலாம். ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்டிங் வந்து உங்களுக்கு இங்க வந்து கிடைக்கும். அதே வந்து நீங்க ஒரு பால் பாக்கெட் வாங்குறீங்கன்னா கூட ஒரு ₹31 வருது அப்படின்னா கூட அதுல ₹1 நீங்க அப்புறம் தரேன்னு சொன்னா கூட ஒரு அக்செப்ட் பண்ணுவாங்க. இதே வந்து டிமார்ட்ல வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களா? அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதனாலதான் டிமார்ட்ல வந்து கிரெடிட் கிடையாது. சரிங்களா? இதுவே வந்து உங்க நியரஸ்ட் மளிகை கடையில எங்கேயாவது வந்து பாத்திருக்கீங்கன்னா வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏதாவது வந்து மந்த்லி சேலரி வாங்குறவங்க அப்படின்னா ஒரு மந்த்லி எனக்கு வந்து ஒரு 500 வந்து சேலரி வருது அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்கு வந்து அவங்க வாங்கிட்டு நெக்ஸ்ட் மந்த் சேலரியில தரேன்னு சொல்லுவாங்க. அது வந்து அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்குது அப்படின்றாங்க. சோ அப்ப இதுல இருந்து நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா டிமார்ட்டையும் மளிகை கடையும் கம்பேர் பண்ணுவது வந்து எப்பவுமே சின்ன சின்ன கடைக்காரங்க தான் நிறைய விஷயத்துல வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. டிமார்ட் வந்து ஒரு பிசினஸ் ரிலேட்டடா தான் இருப்பாங்க. அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ₹1 நீங்க எங்களுக்கு இது பண்ணி தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அதே ரிலேஷன்ஷிப்லயும் பாண்டிங்லயும் சரி சின்ன சின்ன கடைக்காரங்க தான் எப்பவுமே வந்து சப்போர்ட் பண்றாங்க. எனி டைம் எமர்ஜென்சி பொருள் வேணும் அப்படின்னாலும் நமக்காக சப்போர்ட் பண்றாங்கன்றத சொல்ல வராங்க. சோ இந்த வீடியோ வந்து உண்மையிலேயே பிடிச்சிருந்தா மளிகை கடைக்காரங்க வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்கள விட நம்ம தான் நிறையவே எப்படி ப்ராஃபிட் வைஸ்லயும் ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்டிங் வைஸ்ல எல்லாமே அவங்க பிசினஸ்னா அந்த பிசினஸ் நோட்டோட தான் இருக்கிறாங்க. சோ அதனால வந்து கண்டிப்பா வந்து சின்ன சின்ன மளிகை கடைக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே.